ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் தாங்க. நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிடுச்சிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்கணும். இதே மாதிரி என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இன்ட்ரெஸ்டான வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி அம்மா அக்கா எல்லாருமே திருப்பதிலேருந்து வராங்க. ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணணும், வெளியே போகிறோம். நாங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணுறோம், எங்கே போகிறோம்னுட்டு இந்த விளாக் ஃபுல்லாக உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப நன்றிங்க. இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் தாண்டதுனால எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நன்றி. வாங்க இப்போ போயிட்டு அம்மாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்புறமா அக்காவை பிக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம ஷாப்பிங் போகிறோம். நானும் அம்மா வந்துட்டோங்க. அக்கா பசங்க வந்தாங்க. வந்துட்டு அங்கே உட்காந்துட்டே இருந்தாங்க. சரி டைம் ஆயிடுச்சு, டிஃபன் எதுவும் சாப்பிடாம தான் வந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் இட்லி பண்ணிவிட்டு குருமா பண்ணேன். ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு மாங்காய் பச்சடி செஞ்சேன், ஒயிட் சாதம் செஞ்சேன், புளிஹோரா, அப்புறம் உருளைக்கிழங்கு, வடை, பாயசம் எல்லாமே செஞ்சாங்க. எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபேமிலியோட அம்மா எல்லாம் வராங்கன்னுட்டு எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போனால் அங்கே ரொம்ப பசிக்குது. எங்கள் அக்கா சாப்பிடாம வந்தாங்க, பசங்க சாப்பிடல. அதனால் ரயில்வே ஸ்டேஷன்னா என்ன எதுவாக இருந்தால் என்ன நீ சாப்பிடுவன்னுட்டு எங்கள் அம்மா அங்கேயே உட்கார வச்சுட்டு நீ சாப்பிட்டுக்கப்புறமாவே நம்ம கிளம்பலாம் வந்துட்டு சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. அதனால் சாப்பிட்றாங்க. வீடியோ எடுக்காதடின்றாங்க எங்கள் அக்கா. சிரிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னாங்க. சரி அன்னிட்டு அங்கே சாப்பிட்டோங்க. நாங்கள் எங்கள் அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு வரணும், அதுக்காக தான் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்புறமா நாங்கள் ஆட்டோ பிடிச்சோங்க. ஆட்டோவில் எல்லாம் யாரடி நீ மோகினி சினிமாவில் போவாங்கல்ல, அது மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு போனோங்க. சொல்லணுன்னா அது மாதிரி போகக்கூடாது. இப்போ எப்போவுமே ட்ராவலிங்கில் உஷாராக ட்ராவல் பண்ணுங்க, ரிஸ்க் இல்லாமல் ட்ராவல் போயிட்டு வாங்க. இதுதாங்க பெரம்பூர் ஜெயின் ஜுவல்லர்ஸுங்க. இது நாங்கள் இங்கே தாங்க வரோம். கிட்டத்தட்ட 21 வருஷமாக நாங்கள் இங்கே தான் எந்த நகையாக இருந்தாலும் இங்கே தான் வாங்குவோம். இது ரொம்ப ராசியான நகை கடைன்னு தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு ரொம்ப அதிருஷ்டமான இந்த ஷாப் தாங்க இது. இங்கே நாங்கள் ஹாரமு, நக்லீஸு, கம்மல், அப்புறமா பேங்கிள்ஸு எல்லாம் பார்த்தோங்க. எல்லாம் ஒருத்தர் கழுத்தில் போட்டு பார்த்துட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே நக்ஷி ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சீசனுக்கு ஒரு மாடல் வந்துட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கலக்கத்தா மாடல்ன்றாங்க, அப்புறமா ஆன்டிக் அண்ணாங்க, டெம்பிள் ஜுவல்லரி அண்ணாங்க. இப்போது இது ஏதோ நக்ஷி மாடலாக வெரைட்டியாக சொல்கிறாங்க நேம்ஸு. இது எங்கள் அக்கா ட்ரை பண்ணாங்க. இது 8 பவுன் இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு ஹாரமும். இதுக்கு செட்டு நக்லீஸ் கூட இருந்துச்சு. இந்த செட்டு ஃபுல்லாக 20,000 சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு இந்த செட்டு கூட. ஆனாலும் அதில் எனாமில் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறமா ப்ராஸ்லெட் பார்த்தோம். இது ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு, ட்ரெண்டியாக இருந்துச்சு. நம்ம ஜீனுக்கு போட்டாலும், ட்ரெஸ் போட்டாலும், சாரீ போட்டாலும், எது போட்டாலும் போடலாம். எனக்கு இந்த ஹாரத்தில் டாலர் இல்லாமல் இருக்குல்ல, இந்த ஹாரம் பிடிச்சின்னு இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்தோம். ஒன்று நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது நவரத்ன வச்சு மிடில் ஹாரம்னு சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இதையும் 10 பவுன் சொன்னாங்கங்க. இந்த ஹாரம் 12 பவுன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த ஹாரம் தான் பிடிச்சின்னு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, போட்டால் கூட நல்லா இருந்துச்சு. இங்கே ஷாப்பில் எக்கச்சக்க மாடலுங்க. நம்மளுக்கு அண்ணா ஷாப் ஓனர் ராஜேஷ் அண்ணான்னு சொல்லுவோம். அந்த அண்ணா நல்லா நம்மளுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக தான் கொடுப்பாரு. அதனால நம்ம எப்போவுமே இந்த ஷாப்புக்கு தான் வருவோங்க. இது ஸ்பான்சர் கிடையாதுங்க. அந்த அண்ணா தெரிஞ்சதுனால நாம் அந்த அண்ணா பேர், அந்த ஷாப்பு அட்ரஸ் எல்லாம் சொல்கிறேங்க. ரொம்ப இந்த வளையல் எல்லாம் செட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. எல்லாமே 7 பவுன் கிட்ட வருது. ஒரு வரையில் 3 பவுன் கிட்ட வருது. அப்புறமா பில்லெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த அண்ணா சொல்கிறாரு, அக்கா நிறைய வாங்கணும், நிறையா டைம் வாங்க, உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. எல்லாம் வந்துட்டு தானே இருக்கோன்னுட்டு. ஆனால் அந்த அண்ணா கை ராசி ரொம்ப நல்ல ராசிங்க. அப்புறமா அங்கே பெரிய ஹால் இருக்குது. நான் சொன்னேன் இல்லை, ஆஃப்டர்நூன் லஞ்சு கூட நான் புளிஹோரை எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போனேன்ட்டு அம்மாவே எல்லாருக்கும் உட்கார வச்சுட்டு ஊட்டிட்டாங்கங்க. எல்லோரும் சாப்பிட்டாச்சு. பக்கத்தில் ஒரு கடை கூட இருந்துச்சுங்க. அந்த கடை கூட போனோம். ஆனாலும் அந்த வீடியோ எடுத்தேன். ஆனாலும் அது நான் சேவ் பண்ணாமல் வச்சுருக்கேன்.
அப்புறமா அங்கேருந்து டைம் ஆயிடுச்சு. அவங்க கருடாத்திரி கிளம்பணும்னாங்க. அங்கேயே ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. நான் வந்து பெரம்பூரில் அக்கா அவங்கள ட்ரெயின் ஏற்றிட்டேங்க. அம்மா, அக்கா எல்லாருமே. அங்கேருந்து நான் தனியாக போனோம். இதுதாங்க நாங்கள் வாங்கின செட்டு. எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறமா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு இன்னும் லேட் ஆயிடுச்சு. சரி பசங்களுக்கு ஷாப்புக்கு கூட்டின்னு போகலாம், வெளியாவது கூட்டின்னு போய் சாப்பிட வச்சலாம்னுட்டு வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்தாங்க. இதுதாங்க இந்த விலாக். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.